ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம எங்க ஊர் ஸ்டைல், அதாவது திருநெல்வேலி ஸ்டைல்ல சொதி குழம்பு எப்படி பண்ணலான்னு வந்து பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்த எடுத்துக்கோங்க. அதில வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்திக்கோங்க. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது 3 வந்து பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10, 15 சின்ன வெங்காயத்த வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து மெயினா நம்ம வந்து பச்சை மொளகா, இஞ்சி இதுதான் இதோட மசாலா. வேற எதுவும் ஆட் பண்ண போறதில்ல. அதனால நான் வந்து இன்னைக்கு 3 பெரிய பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா அரைச்சு போட்டுக்கிட்டேன். இத போட்டு பச்சை வாசனை போனதும் கிளறிட்டு, இதில வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முருங்கக்காய், உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலா வந்து தேங்காய் பால் சேர்த்து இத வந்து வேக வைக்கணும். நான் வந்து 3வது தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க திக்கான தேங்காய் பால் ஊத்துனீங்க அப்படின்னா, காய் வேகும்போது தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் காய் வந்து வேக விட்டுருங்க. காய் நல்லா வெந்துடும். காய் வெந்த பின்னாடி இப்போ வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். நான் வந்து 1/4 கப் சிறுபருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ காய் வெந்ததில் இந்த சிறுபருப்பு வேக வச்சதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம கலந்து கொடுத்ததும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான். ஏன்னா வந்து பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ண உடனே வந்து இந்த குழம்பு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கடைசியாக வந்து 2வது தேங்காய் பால், அப்புறம் முதல் தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து மேலே தூவி இறக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் சூப்பரான சொதி குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் வந்து தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸ் எல்லா கூடயும் சாப்பிடலாம். நான் வந்து இன்னைக்கு ரைஸ் கூட தான் வந்து இதை வந்து சாப்பிட போகிறேன். இது ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால இதுக்கு நல்ல காரசாரமான வறுவலோடு வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் வந்து இஞ்சி பச்சடி இது கூட வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து சுட சுட சோறு, அதுக்கப்புறம் இந்த சொதி குழம்பு, அப்புறம் நல்ல காரசாரமான எனக்கு பிடிச்ச பாவக்காய் வறுவல் வந்து செஞ்சுருக்கேன். அது கூட தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.